Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulil karim amma ba'd. Fa'udhu billahi minasyaitanir rajim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi zidni ilma. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபெல் முபாரே வந்து பார்த்தோம். அதோடைய ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து கடந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு எப்படி மாத்தணும் அப்படின்றத பார்க்கும்போது ஆரம்பத்துல யா சேர்க்கணும். அதுக்கப்புறம் வர்ற அந்த ரெண்டாவது எழுத்து ஃபா கலிமாவா இருக்கும். அது வந்து ரெண்டாவது எழுத்தா போயிடுச்சு. அந்த ஃபா கலிமாக்கு சுக்குன் வரும். லாம் கலிமாக்கு பொம்மா வரணும். ஆண் பால் பன்மையா இருந்தா வாவ் நூன், பெண் பால் பன்மையா இருந்தா வெறும் நூன், இருமைகளுக்கு அலிஃப் நூன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீ ஒரு பெண் செய்கிறாய் அந்த இடத்துல மட்டும் யானூன் வரணும் அப்படின்னு சொன்னோம். கடைசியா ஒன்று சொல்லியிருப்போம். ஐன் கலிமாக்கு கடந்த கால வினைச்சொல்ல என்ன ஹரக்கத்தோ அதை பொறுத்து தான் வந்து வரும். அதுக்கும் வந்து எதுவும் தனி விதிகள் அப்படின்றது கிடையாது. அரபுகள் யூஸ் பண்றத வச்சுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப கடந்த கால வினைச்சொல்ல இருந்து அப்படின்னு எப்படி சொல்லணும்னா, கடந்த காலத்துல ஐன்கலிமா வம்மா இருந்தா நிகழ்காலத்துல வம்மா தான் வரும்ன்றது உறுதி. 100% உறுதியானது. கடந்த காலத்துல ஐன்கலிமா கசரால இருந்தா நிகழ்காலத்துல ஐன்கலிமா கசராவும் இருக்கலாம், ஃபத்தஹாவும் இருக்கலாம். ஃபத்தஹாக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கடந்த கால வினைச்சொல்ல ஃபெல் மாதில ஐன் கலிமா ஃபத்தஹால இருக்கு அப்படின்னா நிகழ்காலத்துல கசரா வம்மா வரும், ஃபத்தஹாவும் வரும். ஆனா ஃபத்தஹாவை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. தொண்டை எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வந்து அந்த வினைச்சொல்லுல இரண்டாவது எழுத்தாவோ மூணாவது எழுத்தாவோ வரும். அப்படி வந்துச்சுன்னா அப்பயும் 50-50 சான்ஸ் தான். ஃபத்தஹாவும் வரும், மத்த ஹரக்கத் பொம்மாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் சொல்லணும்னா கடந்த காலத்துல ஐன் கலிமா வந்து ஃபத்தஹால இருந்துச்சுன்னா நிகழ்காலத்துல ஃபத்தஹா கஸ்ரா தம்மா எது வேணா வரும் அப்படின்றதையே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. சோ அத வந்து நம்ம இப்ப சொல்லணும்னா இப்ப சில வினைச்சொற்கள் இருக்கு. சஅல அப்படின்னு இருக்கு. கேட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸதர அப்படின்னா முன்னோக்கினான், முன் சென்றான், முதல்ல வெளிப்பட்டான் அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வரும். ஷஹீத அப்படின்னா வந்து பார்த்தான், சாட்சி சொன்னான் அப்படின்ற பார்த்தானை விட சாட்சி சொன்னான் அப்படின்ற ஒரு அர்த்தம். சனஅ அப்படின்னா செய்தான், வேலை செய்யறான் அப்படி சொல்றோம்ல. அப்ப அந்த செய்தானுக்கு சனஅ. அமரனா கட்டளையிட்டான். ஸஹப இப்படி ஒரு ஒரு ஃபெயல் வந்திருக்கு. ஓகேவா? ஸஹப சென்றான், ஹரஜ வெளியேறினான், அமில வேலை செய்யறது, கஃபர நிராகரிக்கிறது, நஸல இறங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய செயல்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மீனிங் எல்லாமே நீங்க வாரம் வாரம் படிப்பீங்க இன்ஷால்லா. அதனால அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா நடு எழுத்துடைய ஹரக்கத், ஐன் கலிமாவுடைய ஹரக்கத். இங்க என்ன இருக்கு? ஐன் கலிமா ஹம்சா இருக்கு. ஹம்சாக்கு என்ன ஹரக்கத்து? ஃபத்தஹா. இங்க ஐன் கலிமால ஃபத்தஹா. இங்க ஐன் கலிமால ஷஹீதன்றதுல ஐன் கலிமா கசரால இருக்கு. அதே மாதிரி சனஅல ஐன் கலிமா ஃபத்ஹால இருக்கு. இதுல எது ஐன் கலிமா? ஐனும் இருக்கு. ஆனா ஐன் கலிமாண்டா அது நூன் அப்படின்ற எழுத்து தான். அதே போல அமர அப்படின்ற வார்த்தையில ஐன் கலிமா வந்து மீமு, அதோடைய ஹரகத் ஃபத்ஹா. அதே போல அமில இதுல பாருங்க, ஃபா கலிமாங்கிறது ஐனு, ஐன் கலிமான்றது மீமு, லாம் கலிமான்றது லாம். சோ இந்த மாதிரி ஐன் லாம் மீம் வரும்போது, ஐனு லாம் வரும்போது, இல்லைன்னா ஃபா ஐன்னு வரும்போது, அந்த ஃபேல்ல வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஃபா கலிமா ஐன் கலிமா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா ஆகக்கூடாது. சோ அப்படி வந்து இப்ப அமீல அப்படின்ற ஃபேல்ல ஐன் கலிமா எதுன்னு கேட்டா மீமத்த நடு எழுத்து தான் ஐன் கலிமா சொன்னா அது வந்து கசரால இருக்கு. அப்ப இந்த வினைச்சொற்களுக்கு ஹரக்கத் முதாரியா மாத்தும் போது என்ன செய்யணும்? முதல்ல ஸ்டார்டிங்ல யாவோ தாவோ அலிஃபோ நூனோ சேர்க்கணும். ரெண்டாவது எழுத்து சுக்குன் வைக்கணும். இந்த சீனுக்கு சுக்குன் வைக்கணும். கடைசி எழுத்து பம்மாவா ஆக்கணும் இல்லையா? அப்ப அதுதான் இதோடைய பேட்டர்ன். ஓகேவா? அது எல்லாத்துலயுமே சேம் தான். எல்லாத்துக்குமே ஒண்ணு போலதான் வரும். சோ நான் ஃபதஹால 2 ஃபேலையும் கசரால 2 ஃபேலையும் வந்து எடுத்துக்கிறேன். யா சேர்க்கிறோம், ரெண்டாவது எழுத்து சுக்குன் வச்சுட்டோம், கடைசி எழுத்து பொம்மா ஆக்கிட்டோம். அதே போல அமீல அப்படின்றது யாவ ஸ்டார்டிங்ல சேர்க்கிறோம். அதே போல ஐனுக்கு சுக்குன் வச்சுட்டோம், லாம வந்து பொம்மா ஆக்கிட்டோம். இப்ப நடு எழுத்து இந்த 4 வினைச்சொல்லுக்கு மட்டும் இப்ப நடு எழுத்து வந்து ஐன் கலிமா வந்து ஃபத்தஹால இருக்கு. இப்ப மாதியில வந்து ஃபத்தஹால இருக்கா? அப்ப முதாரிக்கு அதிகமான வாய்ப்புகள் ஃபத்தஹா, கஸ்ரா, தம்மா எல்லாமே இருக்கும். ஆனா இது தொண்டை எழுத்துக்கள் இல்லையா? ஹம்ஸாங்கிறது தொண்டை எழுத்துக்கள். அப்ப அதிகமான வாய்ப்பு வந்து இந்த சஅலக்கு என்ன இருக்கும்னா, ஃபதஹா வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. எப்ப? ஃபெல் முதாரில. ஓகேவா? இது வந்து சஅலன்றது ஃபெல் மாதி. இப்ப பச்சை கலர் டெக்ஸ்ட் வந்து எழுதியிருக்கிறது ஃபெல் முதாரி. அப்ப ஃபெல் முதாரிலயும் இது ஃபதஹா பெறுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? ஐன் கலிமா கசராவா இருந்தா
ஃபத்தஹா, கஸ்ரா ஏதாவது ஒண்ணு வரும். ஐன் கலிமா தொம்மாவா இருந்தா, தொம்மா தான் வரும். ஆனா இங்க ஃபத்தஹால இருக்கு. ஃபத்தஹான்னா என்ன? கஸ்ரா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொம்மா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபத்தஹா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபத்தஹான்றது சொல்றதுக்கான அதிகபட்ச ஆதாரம் என்னன்னு கேட்டா, தொண்டை எழுத்துக்கள்ல ஒண்ணா அது வரும். அப்படி ஐன் கலிமாவோ, லாம் கலிமாவோ தொண்டை எழுத்துக்களா வரும். அப்படி வரும் பொழுது நம்ம சொல்லலாம். ஃபத்தஹாக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப சஅலவ எஸ் அலு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாரி 2வது வினைச்சொல் சதர. இப்ப இதுக்கு வந்து அதே மாரி ஐன் கலிமா ஃபத்ஹால இருக்கு. ஓகே. அப்ப முவாரியும் வந்து ஃபத்ஹாலயே தான் வருமா? எஸ் தரு அப்டின்னே தான் போடணுமா? அப்டின்னு கேட்டா, ஃபத்ஹாவும் வரலாம், கஸ்ராவும் வரலாம், தொம்மாவும் வரலாம் தான். சரி, இப்ப ஃபத்ஹா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? அப்டின்னு சொல்லி பார்த்தா, கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா வந்து ஐன் கலிமா, லாம் கலிமா இருக்கு பார்த்தீங்களா? இந்த தாலும், ராவும். இது தொண்டை எழுத்து கிடையாது. ராவுடைய இது வந்து தொண்டையில இருந்து நம்ம ரான்னு சொல்ல மாட்டோம். தால்ன்ற எழுத்தையும் நம்ம தொண்டை எழுத்தா வந்து சொல்ல மாட்டோம். 6 எழுத்துக்கள் தான் தொண்டை எழுத்து. அப்ப இந்த தாலும், ராவும் தொண்டை எழுத்து இல்லங்கும்போது, ஃபத்ஹா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான். கிடையவே கிடையாது இல்ல. ஆனா ரொம்பவே குறைவு. ஸோ அப்படி இருக்கும்போது, அதிகபட்ச வாய்ப்பு இதுக்கு என்ன இருக்கும்? இந்த சதரக்கு. ஒண்ணு முதாரில கசரா வரணும். யஸ்திரு அப்படின்னு வரணும். இல்லன்னா தம்மா வரணும். யஸ்துரு அப்படின்னு வரணும். யஸ்திரு அல்லது யஸ்துரு. அது எதுன்னு நமக்கு தெரியாது. அரபுகள் எப்படி யூஸ் பண்ணாங்கன்றத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப யஸ்திரு, யஸ்துருக்கு 2 வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து என்ன 3வது ஃபெயில் எதுன்றத பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்து ஷஹீத. ஷஹீதுன்னா சாட்சி சொல்றதா. இப்ப இதோடைய நடு எழுத்து வந்து கசரால இருக்கு. அப்ப கசரால இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் வாய்ப்பு வந்து ஃபத்தஹா. முதாரியா மாத்தும்போது பெரும்பாலும் அதோடைய ஹரக்கத் ஃபத்தஹாவா தான் இருக்கும். எப்பவாச்சு தான் கசரா. அதனால நம்ம வந்து டைரக்ட்டா எடுத்தோனே கசராக்கு தேவையில்ல. கண்ண மூடிட்டு நம்ம ஃபத்தஹான்டே சொல்லலாம். 90% அது கரெக்ட்டா தான் இருக்கும். அதே மாரி இங்கேயும் ஒரு ஃபெயில் இருக்கு. அமில. ஸோ இதையும் வந்து அ முதாரியா மாத்தும்போது நடு எழுத்துடைய ஹரக்கத் வந்து கசரா. அப்ப 90% வாய்ப்பு முதாரியா மாத்தும்போது ஃபத்தஹாவா தான் ஐன் கலிமா. அந்த மீம்ன்ற எழுத்து ஃபத்தஹாவா தான் பெறும். காரணம் என்னன்னா, இது மாலில அது கசரால இருந்துச்சு. அப்ப முதாரில மேக்ஸிமம் 90% வந்து ஃபத்தஹா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வினைச்சொல்லுக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் வரும். அதே மாரி தொம்மாக்கு சொல்லவே தேவையில்ல. தொம்மா மாலில தொம்மா வந்தா முதாரில தொம்மா தான் வரப்போது. அது வந்து நமக்கு பிரச்சனை இல்ல. அதனால அத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணல. வெறும் இந்த ஐன் கலிமா ஹரக்கத்த மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி. அப்ப இதோட ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலக்கு என்ன சொன்னோம்? ஃபதஹா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தொண்டை எழுத்துன்னு சொன்னோம். அது கரெக்ட். ஓகேவா? எஸ் அலு. எஸ் அலு அப்படின்னா வரும். முதாரி வந்து எஸ் அலு. அந்த அலிஃப் அந்த ஹம்ஸா இருக்கு பார்த்தீங்களா? அதோடைய ஹரக்கத் ஃபதஹா தான். செகண்ட் ஒன் என்ன சொன்னோம்? தொண்டை எழுத்து வரல. அதனால ஃபதஹாவா இருக்க வாய்ப்பு இல்ல. ஸோ தொம்மாவும் பொம்மாவோ இல்ல கசராவோ வரலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்க பொம்மா வந்திருக்கு. ஓகேவா? பொம்மாவோ, கசரா அது எப்படின்னு நமக்கு தெரியாது. அரபுகள் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அது அவ்வளதான். அப்ப எதனால பொம்மான்லாம் கிடையாது. அரபியோட ஸ்பெல்லிங் பொம்மா தான். அப்ப யஸ்துரு. சூரா ஜில்சால்ன்னு நெனைக்கிறேன். யௌமைதின் யஸ்துருன்னாசு அஷ்தாத்தல் யுரவானாலஹும் அப்படின்னு வரும். யஸ்துரு மக்கள் அன்றைய நாள் வெளிப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது யஸ்துரு அப்படின்னு தால்க்கு பொம்மா போட்டு தான் வந்திருக்கு. அப்ப அரபுகள் அப்படிதான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் அல்லாவும் அரபு மொழியிலேயே தானே குரான் இருக்கு. அப்ப அரபு மொழிக்கான ஒரு புக்கா வந்து நம்ம குரான வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுல இருந்து உதாரணங்கள் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். அப்ப யஸ்துரு அப்படின்னு வந்திருக்கு. அதே போல என்ன சொன்னோம்? ஷஹீதக்கு பார்த்தோம். அ மாதில கஸ்ரா இருந்தா முக்காவாசி முதாரில ஃபதா வரும்ன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப யஷ்ஹது. யஷ்ஹதுன்றது கரெக்ட் தான். அதே மாரி இங்க சனஅ இருக்கு, ஃபத்ஹால இருக்கு. அ தொண்டை எழுத்துல ஒரு எழுத்து வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இது வந்து முதாரில ஐன் கலிமா ஃபத்ஹா பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமரன்ட்டு ஒரு ஃபெயல் இருக்கு. இதுலயும் ஐன் கலிமா ஃபத்ஹால தான் இருக்கு. ஆனா தொண்டை எழுத்து வரல இதுல. ஓகேவா? ஹம்ஸா இருக்கு. ஆனா எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரா இருந்தா கதையே கிடையாது. செகண்ட் லெட்டராவோ, தேர்ட் லெட்டராவோ இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அப்ப ஃபத்ஹாக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். தொம்மாவோ, கஸ்ராவோ தான் வரும். அதுல தொம்மாவா இது வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆ பெரும்பாலும் தொண்டை எழுத்தா இருந்துச்சுன்னா தான் ஃபத்தஹா வரும். தொண்டை எழுத்து இல்லாம வேற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா, கசராவோ, தம்மாவோ வர்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதேபோல அமில, யாமலு பார்த்தோம். ஸோ ஐன் கலிமா கஸ்ரால இருந்தா, முவாரில வந்து என்ன செய்யும் ஐன் கலிமா ஃபத்ஹால இருக்கிறதுக்கு தான் 90% சான்ஸ் இருக்கு. ஆனா வந்து ஐன் கலிமா வந்து இப்ப கடைசி 2 உதாரணத்துல பாருங்க, ஐன் கலிமா ஃபத்ஹால இருக்கு. ஆ தொண்டை எழுத்து கிடையாது. ஓகேவா? ஐன் கலிமாவும், லாம் கலிமாவும் தொண்டை எழுத்து கிடையாது அப்படின்ற பட்சத்துல,
முதாரில ஐன் கலிமா தொம்மாலையும் வரும், கசராலயும் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல. ஃபேல மனப்பாடம் பண்ணையில கையோட அதோடைய ஹரக்கத் என்னன்றதையும் நம்ம சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதுமானது. ரொம்ப போட்டு நம்ம என்ன செஞ்சுக்க தேவையில்ல, குழம்பிக்கிற தேவையில்ல. இது ஃபியூச்சர்ல முபல்லிகா நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அரபிலாம் படிக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து இவ்வளவும் டீட்டெயில்டா நம்ம வந்து சொல்றோம். மத்தவங்க வந்து இத வந்து ரொம்ப பெருசா வந்து எடுத்துக்க தேவையில்ல. ஸோ, இப்ப இந்த மாரி ஃபெயல்களுக்கு ஹரக்கத்லாம் போட்டாச்சு. இப்ப அந்த இருமை பன்மை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ்ல அவன் செஞ்சான், நீ செஞ்ச, நான் செஞ்சேன். இத எப்படி மாத்த போறோம்ன்றது ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வரைக்கும் பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். மீதிய வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். அப்ப அவன் ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான். எப்படி நம்ம சொல்லுவோம்? அந்த ஃபெயல வந்து ஃபஅலன்னு இருக்கிறத எஃப்அலு அப்படின்னு மாத்தணும். ஸ்டார்ட்டிங்ல ஃபெயல் இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல என்ன சேர்க்கணுங்கிறது இந்த பக்கம் போட்டிருக்கு. ஃபெயலுக்கு கடைசியில என்ன சேர்க்கணுங்கிறது இந்த பக்கம் போட்டிருக்கும். எதுவுமே போடலன்னா, அப்ப எதுவும் சேர்க்க தேவையில்லன்னு அர்த்தம். அப்ப யஃப்அலுனா அவன் ஒருவன் செய்கிறான், செய்து கொண்டு இருக்கிறான். இப்ப செஞ்சுகிட்டு இருக்கான், இல்லன்னா இனிமே செய்வான் அப்படின்ற அர்த்தத்துல வரும். அதுவே இருமையா இருந்துச்சுன்னா, அவர்கள் அப்படின்ற அர்த்தத்துக்காக யா சேர்க்கணும். இருமைக்காக அலிஃப் நூன் கடைசியில சேர்க்கணும். அப்ப யஃப்அலானி அவர்கள் இரு ஆண்கள் செய்கிறார்கள். அதுவே அவர்கள் பல ஆண்கள், அவர்கள் அப்படின்றதுக்காக யா சேர்த்துக்கிட்டு, பல ஆண்களுக்காக வாவ் நூன் சேர்த்துக்கணும். யஃப்அலூன. அடுத்து என்னது? அவள் ஒரு பெண் செய்கிறாள். அதுக்கு என்ன சொல்லணும்? தா சேர்க்கணும். ஸ்டார்ட்டிங்ல தா சேர்க்கணும். கடைசிலலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. அப்ப தஃப்அலு, யஃப்அலுனா அவன் செஞ்சான். தஃப்அலுனா அவள் செஞ்சா. ஆண்பால், பெண்பால் டிஃபரன்ஸ் இப்படிதான் வரும். அடுத்து அதிலேயே வந்து அலிஃப் நூன் சேர்த்தீங்கன்னா, தஃப்அலானி அப்படின்னு சேர்த்தீங்கன்னா, இருமை. அவர்கள் இரு பெண்கள் செய்கிறார்கள். அடுத்து அவர்கள் பல பெண்கள் அப்புறம் அடுத்து அடுத்து அ அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள். அதுக்கு எப்படி வரணும் அப்டின்னா, அங்க மட்டும் யாவ ஸ்டார்ட்டிங்ல சேர்த்துட்டு, பெண்பால் பன்மைக்கு வெறும் நூன் மட்டும் சேர்க்கணும். அப்ப அல்ன அப்டின்னு வரும். இதுல 3 விஷயங்கள் போடணும்னு சொன்னோம். ஸ்டார்ட்டிங்ல யா சேர்க்கிறது, லாஸ்ட்ல நூன் சேர்க்கிறது, அந்த லாம் கலிமாக்கு சுக்குன் வைக்கிறது. அல்ன இந்த ஒரு இடத்துல தான். ஓகேவா? இந்த ஒரு இடத்துலயும், இ இன்னொரு இடத்துலயும் வரும். அத விட்டு மத்த எல்லா இடங்கள்லயும் இந்த சேஞ்சஸ் எதுவும் வராது. அப்ப அவர்கள் பல பெண்கள், நீங்கள் பல பெண்களுக்கு மட்டும் அந்த லாம் கலிமாக்கு ஒரு சுக்குன ஒண்ணு போட்டு விடுவோம். ஓகேவா? அப்ப அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள். ஃபஅலனா செய்தான், செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து நீ ஒரு ஆண் செய்தாய். நீங்கள் இரு ஆண்கள், நீங்கள் பல ஆண்கள். இது எல்லாத்துக்குமே ஆண்பாலோ, பெண்பாலோ எல்லாத்துக்குமே ஸ்டார்ட்டிங்ல தா தான் வரும். ஓகேவா? மொத 6ல தான் யாவும் வருது, தாவும் வருதுன்னு கன்ஃப்யூஷன். ஆனா நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பேர் என்ன சொல்லுவோம்? முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? முன்னிலை. அப்ப முன்னிலையில வரக்கூடியது எல்லாத்துக்குமே ஸ்டார்ட்டிங்ல தா தான் வரும். அத கண்ண மூடிட்டு நீங்க சொல்லிரலாம். அப்புறம் என்ன? ஃபேலுடைய கடைசியில வெறும் ஸ்டார்ட்டிங்ல தா சேர்த்துட்டு கடைசியில எதுவும் சேர்க்க தேவையில்ல. வெறும் தஃஅலுன்னு போட்டாலே, நீ ஒரு ஆண் செய்கிறாய். அப்ப அவள் ஒரு பெண்ணுக்கும், நீ ஒரு ஆணுக்கும் சேமா தான் வரும்ன்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ அத ரொம்ப போட்டு நான் சொல்லல. தஃஅலு நீ செய்கிறாய். தஃஅலானி நீங்கள் இருவர். தஃஅலூன நீங்கள் பல ஆண்கள் செய்கிறீர்கள். ஸோ இந்த மாரி வருது. அடுத்து என்ன? நீ ஒரு பெண் செய்கிறாய். இங்க தான் யா நூன் சேர்ப்போம். அந்த யா நூனுக்கு ஏத்த மாரி கசராவ லாம் கலிமாக்கு மாத்தணும். எப்படி அலிஃப் நூன் போட்டா லாமுக்கு வந்து ஃபத்ஹா போட்டோம். வாவ் நூன் போட்டா லாமுடைய ஹரக்கத்த தொம்மாவாக்கணுமோ, அந்த மாரி யா நூன் போட்டா லாமுடைய ஹரக்கத்து இப்படிதான் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஃபத்ஹா, கஸ்ரா, தொம்மா, சுக்குன் மாத்திக்கிட்டே இருக்கும். காரணம் அரபுக்கு இது வாசிக்க தோதுவா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப லீன ஓகேவா? ஒரு ஆளு இது தஃஅலூன்டே வச்சா தஃஅலுய்ன அப்படின்னு வரும். அது நல்லா இல்லையாமா படிக்கிறதுக்கு. அதனால தஃஅலீன அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. அப்ப தஃஅலீனன்ற என்ன அர்த்தம்? அப்ப இந்த யானுன்றது இந்த 14லயே நீ ஒரு பெண் செய்கிறாய்ன்ற இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் யானுன்னு வரும். அப்ப அத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியா. நீ ஒரு பெண் அப்படின்ற அடையாளத்துக்கு தான் வருது. தனித்துவமா அது மட்டும் நிக்கும். அதனால ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபெயல்ல இந்த மாரி யா வந்தாலே, அது வந்து அதோடைய ஸ்பெல்லிங்கா இல்லாம கூடுதலா ஆட் பண்றதுன்னா, ஆ நீ ஒரு பெண் அப்படின்ற அர்த்தம். இப்ப அலிஃப் நூன்லாம் வந்து 4 இடத்துல அலிஃப் நூன், அலிஃப் நூன், அலிஃப் நூன் வரும். வாவ் நூன் 2 இடத்துல வரும். அதே மாரி வெறும் நூன் வந்து 2 இடத்துல வரும். ஆனா இந்த யா நூன்ங்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு இடத்துல வரும். அப்ப அது வந்து என்னது? நீ ஒரு பெண் அப்படின்றதுக்கு ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். லீன. அடுத்தது நீ ஒரு பெண் செய்கிறாய். இரு பெண்களுக்கு அகைன் தஃஅலானி. எப்படி நீங்கள் இரு ஆண்களுக்கு நம்ம தஃஅலானி சொன்னோமோ, அதே தஃஅலானிய தான் நீங்கள் இரு பெண்கள் அப்படின்றதுக்கும் சொல்லணும். ஐயோ! அப்ப குழப்பாதா அப்படின்னு கேட்டா, நம்ம தமீர் கூட தான் அன்துமா அப்படின்னு சொல்லுவோம். அன்த, அன்துமா, அன்தும்.
அன்டி, அன்துமா, அன்துன்ன. ஸோ நீங்கள் இருவருக்கு ஆண் பாலும், பெண் பாலும் எப்பவுமே சேமா தான் வரும். ஸோ அத வந்து நம்ம வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. எதிர்ல யார் இருக்காங்க? ஆண்களா இருந்தா அது ஆண் பாலு, பெண்களா இருந்தா பெண் பால் அவ்வளவுதான். அதனால அதுல ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் இல்ல. சில வேர்ட்ஸ் சேமா வரும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால இது வந்து ஒரு நல்ல விஷயம். தஃப்அலானிங்கிறது நீங்கள் இரு ஆண்கள், நீங்கள் இரு பெண்கள் 2க்குமே இதா வரும். அடுத்தது நீங்கள் பல பெண்கள். எப்படி வரும்? அவர்கள் பல பெண்கள் எப்படி வந்துச்சு? ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்தோம். லாஸ்ட்ல நூன் சேர்த்தோம். லாம் கலிமாக்கு சுக்குன் வச்சோம். இப்ப அதே மாதிரி நீங்கள் பல பெண்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல தா சேர்க்கிறோம். ஓகேவா? ஏன்னா நீங்களுக்கு தா தானே. முன்னிலைக்கு தா தான் சேர்க்கணும். லாஸ்ட்ல எப்பவும் போல பெண்பால் பன்மைக்கான அடையாளமா நூன் சேர்த்துட்டு, அந்த லாம் கலிமாக்கு சுக்குன். அப்ப எப்படி வரணும்? தஃப் அல்ன. ஓகேவா? தஃப் அல்ன. ஸோ அப்படி தஃப்அல்னா நீங்கள் பல பெண்கள் செய்கிறீர்கள். அல்லது நீங்கள் பல பெண்கள் செய்வீர்கள் அப்படின்ற மாரி அ வரும். ஓகேவா? ஆ ஸோ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மேராஜ் பயணத்திலே சம்திங் நரகத்தில அதிகமான பெண்கள பார்த்தேன். நரகம் காட்டப்படும்போது, அதில பெண்கள் அதிகமா இருந்தாங்க அப்படிங்கும்போது, ஏன் என்ன அது என்ன என்ன தவறுன்னு தெரிஞ்சா திருத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சஹாபிய பெண்கள்லாம் ஏன் நாங்க பெண்கள் அதிகமா நரகத்தில இருக்கோம்னா என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க மறுக்கிறாங்க. குஃப்ர் செய்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்பாங்க. கஃபர்ன பில்லா அவர்கள் அல்லாவை மறுக்கிறார்களா? அல்லாஹ்வுக்கு குஃப்ர் செஞ்சு அப்படி மறுக்கிறாங்களா? அவர்கள் மறுக்கிறார்கள்ன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, கஃபர்ன பில்லா அவர்கள் அல்லாஹ்வுக்கு மறுக்கிறார்களா? அல்லாஹ்வத்தான் ஏற்க மறுக்கிறாங்களாங்க. இல்ல, இல்ல. அவங்க கணவன வந்து அவங்க செய்யக்கூடிய நல்லத வந்து அ மதிக்காம வந்து அவங்க அந்த நன்மைகளெல்லாம் விட்டு மறுக்கிறாங்க. "என்னத்த நான் வாழ்ந்தேன்" அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த எந்த நன்மையுமே வந்து ஏத்துக்கிறாம மறுக்கிறாங்க. அதனாலன்னு சொல்லும்போது, அப்ப அந்த மறுத்தார்கள், அவர்கள் அந்த பெண்கள் மறுத்தார்கள். அவர்கள் பல பெண்கள் மறுத்தார்களுக்கு கஃபர்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்ப ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன, கஃபர்ன அப்படின்றது. அதேபோல அவர்கள் மறுக்கிறார்கள். நிகழ்காலத்துல சொல்லும்போது யக்ஃபர்ன, யக்ஃபுர்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. யக்ஃபுர்ன. கஃபர யக்ஃபுரு, யக்ஃபுர்ன அவர்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹ் கிடையாது, கணவன்மார்களுடைய அந்த அருட்கொடைகள. அப்ப யக்ஃபுர்ன சாரி யக்ஃபுர்ன அப்டின்ட்டு வரும். அப்ப அந்த நூன் ஃபத்ஹா அப்படின்றது எத குறிக்குது அப்டின்னா, அது வந்து பெண்பால் பன்மைய தான் குறிக்கும். அப்ப அது நிகழ்காலத்திலயும் சரி, கடந்த காலத்துல வர்ற ஃபஅல்ன அதுவும் வந்து பெண்பாலா தான் வந்து குறிக்குது. அப்ப இந்த மாரி வந்து ஹதீஸ்கள்ல இருந்து, குர்ஆன் வசனங்கள்ல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்? இந்த மாரி வசனங்கள் இந்த சர்ஃப வந்து வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுவரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? 12 பார்த்திருக்கோம். யஃப்அலு அவன் ஒரு ஆண் செய்கிறான். யஃப்அலானி அவர்கள் இரு ஆண்கள் செய்கிறார்கள். யஃப்அலூன அவர்கள் பல ஆண்கள் செய்கிறார்கள். தஃப்அலு நீ அவள் ஒரு பெண் செய்கிறாள். தஃப்அலானி அவர்கள் இரு பெண்கள் செய்கிறார்கள். யஃப்அல்ன ஓகேவா? யான்னு சொல்லிட்டு இருக்கையிலே 2 இடத்துல தா வரும். திரும்பவும் யாவே வந்துரும். யஃப்அல்ன அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள். ஓகேவா? அடுத்தது எல்லாமே 6 தடவ தா தான் சொல்லப் போறோம். தஃப்அலு நீ ஒரு ஆண் செய்கிறாய். தஃப்அலானி நீங்கள் இரு ஆண்கள் செய்கிறீர்கள். தஃப்அலூன நீங்கள் பல ஆண்கள் செய்கிறீர்கள். தஃப்அலீன யானுன் வந்தா என்ன? நீ ஒரு பெண் செய்கிறாய். தஃபஅலானி நீங்கள் இரு பெண்கள் செய்கிறீர்கள். தஃப்அல்ன நீங்கள் பல பெண்கள் செய்கிறீர்கள். அடுத்தது கடைசியா என்ன வரும்? நான் செய்தேன், நாங்கள் செய்தோம் அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப அந்த நான், நாங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம் ஸ்டார்ட்டிங்லயே? முலாரியா வந்து மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபெயலுடைய ஆரம்பத்துல யாவோ, அல்லது தாவோ, அல்லது அலிஃபோ, அல்லது நூனோ போடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இல்லையா? அப்ப யாவும், தாவும் தான் மாறி, மாறி வருது. இந்த அலிஃபும், நூனும் எங்க தான் போச்சுன்னு கேட்டா, இந்த அலிஃபும், நூனும் முத்தகல்லிம்க்கு மட்டும் தான் வரும். அது யார் முத்தகல்லிம் புதுசா அப்படின்னு கேட்டா, தன்னிலை. நான் செஞ்சேன், நாங்க செஞ்சோம்ன்னு வருது பார்த்தீங்களா? அவங்க தான் முத்தகல்லிம். ஸோ அதுக்கு மட்டும் தான் இந்த அலிஃபும், நூனும் வரும். ஸோ இந்த ஒரு ஒரு எழுத்துமே அது யாரு, அவர்கள், நீங்கள், நாங்கள் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த ஆரம்ப எழுத்துக்கள். அப்ப ஸ்டார்ட்டிங்ல அலிஃப் போட்டீங்கன்னா, ஓகேவா? அதே மாரி ஆரம்பத்துல அலிஃப் போட்டுட்டு, யாக்கு பதிலா அலிஃப் போட்டுட்டு, எப்பவும் போல ஃபேலுடைய 2வது எழுத்து சுக்குன், ஐன் கலிமாவோட ஹரக்கத் மாதிய பார்த்து வந்துரும். லாம் கலிமாவோட ஹரக்கத் தம்மா போட்டுருவோம். அப்ப யஃப்அலு, தஃப்அலு மாரி அஃப்அலு கடைசிலலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல முத்தகல்லிம்ல. ஸோ அஃப்அலு அப்டின்னா, நான் செய்கிறேன் அல்லது நான் செய்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அக்ஸிருல் அஸ்னாம். நான் வந்து அந்த சிலைகள வந்து உடைப்பேன்.
இந்த மக்கள் சும்மா சும்மா சிலைய சிலைய வணங்குறாங்கல்ல. மக்கள் முன்னாடி சொல்ல மாட்டாங்க, நான் தான் உடைச்சேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிருவாங்க. நாளைக்கு இரு இந்த சிலைய நான் உடைக்கிறேன். அப்படி அப்ப நாளை நான் உடைப்பேன். அப்படி சொல்லும்போது அக்ஸிரு நான் உடைப்பேன். அப்ப அந்த அலிஃப் வரும்போது கசரன்றது 3 எழுத்து வினைச்சொல். அத வந்து முதாரியா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, அலிஃப் போட்டு அக்ஸிரு நான் செய்வேன். அப்ப நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கிலீஷ்ல ஐ அம் அப்படின்னு சொல்றான். ஐனா என்னது? நான். ஐ அம் ஆயிஷா, ஐ அம் ஃபாத்திமா. அப்ப ஐனா நான் அப்படின்ற அர்த்தம். அப்ப அந்த மாரி அலிஃப் தானே போடுறோம் இங்க. ஐ மாரி தானே இருக்கு. அலிஃப் பார்க்கறதுக்கு ஐ மாரி தானே இருக்கு. அப்ப அந்த அலிஃப் அந்த ஹம்ஸா குட்டி ஹம்ஸா போட்டு அஃப்அலு அப்படின்னு போட்டா நான் செஞ்சேன்ற அர்த்தம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எதுக்கு சொல்றேன்னா, அஃப்அலுன்ற வார்த்தை நான் செய்தேன் அப்படின்றத குறிப்பிடும். அதுக்கு சும்மா ஒரு ஹிண்ட்டுக்காக நான் சொல்றேன். இது புரியலனாலும் விட்டுருங்க. அலிஃப் ஸ்டார்ட்டிங்ல சேர்த்தீங்கன்னா, நான் செய்தேன் அப்படின்ற அர்த்தம் வரும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி அந்த அலிஃப்க்கு பதிலா நூன் போட்டீங்கன்னா, நூன் போட்டு நஃப்அலு அப்டின்னா, நாங்க செஞ்சோம் அப்டின்னு நாங்க செய்வோம், நாங்கள் செய்கிறோம் அல்லது செய்வோம் அப்டின்ற அர்த்தம் வரும். இப்ப செஞ்சுகிட்டு இருக்கோம் அல்லது இனிமே செய்வோம். அப்டி நாங்க எழுதிக்கிட்டு இருக்கோம். நக்துபு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நஸ்மஉ அப்ப நூன் சேர்த்தா நாங்க சவுண்ட் வருதா? நூனுக்கும் சவுண்ட். அப்ப தமிழ் நாவும் நாங்கள் அப்டின்னு வருது. அரபிலயும் நூன் போட்டா நாங்கள் வருது. அப்ப அந்த மாரி ஏதாவது சும்மா ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு இத படிக்கும்போது, உங்களுக்கு எதுக்கு எத போடணும் அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆவலாம். ஸோ ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்ப பாருங்க மொத்தமா அந்த சர்ஃப ஒரு இதுல நம்ம எழுதுனது இருக்கு. எஃப்அலு ஒருமை, எஃப்அலானி இருமை, எஃப்அலூன பன்மையா? இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஈஸியானதெல்லாம் அ ஓகே. ஈஸியானதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிருவோம். ஸோ எப்படின்னா, ம். ஓகே. சோ வந்து இப்ப எஃப்அலு அவன் ஒருவன் செய்கிறான் அப்படின்னு வருதா? நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த அவன ஃபர்ஸ்ட் முதல்ல உட்டுருங்க. நீ செய்தாய், நீங்கள் செய்தீர்கள். இந்த 6 இருக்கு பார்த்தீங்களா? இதோட ஸ்டார்ட்டிங்ல தான் வரும். எல்லாத்துக்குமே ஆண்பால், பெண்பால், ஒருமை, இருமை, பன்மை எதுவா வேணா இருக்கட்டும். எல்லாத்தோட ஸ்டார்ட்டிங்கும் தான். ஓகேவா? நடு எழுத்து 3வது எழுத்துனா மேட்டரே இல்ல நமக்கு. முதல்ல என்ன சேருது, கடைசியில என்ன சேருது. இதுதான். முதல்ல சேர்றத வச்சு அது ஒரும அ படர்க்கயா, முன்னிலையா, தன்னிலையான்னு கண்டுபிடிக்கணும். கடைசியில சேர்றத வச்சு அது ஒருமையா, இருமையா, பன்மையான்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் வேலை. சரியா? அப்ப இப்படி இருக்கும்போது, ஆ முன்னிலையில ஃபுல்லாவே தான் வரும். இன்னமும் 2 இடங்கள்ல வரும் அப்படின்றதுனால, அது மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பக்கத்துல முன்னாடி, பின்னாடி வார்த்தைகள் யோசிச்சுக்கணும். ஆனா, மேக்ஸிமம் முன்னிலையில எல்லாத்துலயுமே வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முன்னிலையா கூட இருக்கலாம். செகண்ட் என்ன? ஆ ஈஸியா படிக்கணும் அப்படின்னா, எப்படின்னா ஆண்பாலையும் ஆண்பாலையும் படிங்க. பெண்பாலையும் பெண்பாலையும் படிங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி? பெண்பால அடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? அவர்கள் பல ஆண்கள், நீங்கள் பல ஆண்கள் அப்படின்றத இது பண்ணிக்கிறோம். அப்ப எஃப்அலு எஃப்அலு அவர்கள் அவன் ஒரு ஆண் செய்கிறான். தஃப்அலு நீங்கள் நீ ஒரு ஆண் செய்கிறாய். இல்லையா? அவன் ஒரு ஆண், நீ ஒரு ஆண் செய்கிறாய் அப்படின்னு வருது. 2க்கும் என்ன வித்தியாசம்? யா வந்தா அவன், வந்தா நீ. அதுதான் டிஃபரன்ஸ். சரி. 2வது அவர் எஃப்அலானி, தஃப்அலானி என்ன அர்த்தம்? அவர்கள் 2 ஆண்கள் செய்கிறார்கள். நீங்கள் 2 ஆண்கள் செய்கிறீர்கள். 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அலிஃப் நூன வச்சு இருமை கண்டுபிடிச்சிடலாம். அவர்கள் செய்கிறார்களா? நீங்கள் செய்கிறீர்களா? யா வந்தா அவர்கள், வந்தா நீங்கள். அவ்வளவுதான். முடிஞ்சுச்சா? அதே மாரி எஃப்அலூன, தஃப்அலூன என்ன வருது? எஃப்அலூனனா அவர்கள் பல ஆண்கள் செய்கிறார்கள். தஃப்அலூனனா நீங்கள் பல ஆண்கள். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? யா வந்தா அவர்கள், வந்தா நீங்கள். அப்ப வருவது முக்காவாசி என்னது? நீ அப்படின்ற அந்த முன்னிலைய குறிக்கிறது தான். எதுவுமே சேராம இருந்தா அது ஒருமை. லாஸ்ட்ல அலிஃப் நூன் சேர்ந்தா அது இருமை. வானூன் சேர்ந்திருந்தா பன்மை. அதே தான் முன்னிலையிலயும். எதுவுமே சேராம வெறும் தஃஅலு மட்டும் இருந்தா ஒருமை. அலிஃப் நூன் சேர்ந்தா அது இருமை. வானூன் சேர்ந்தா அது பன்மை. முடிஞ்சுச்சா? 6 அவுட். அடுத்து இதே மாரி பெண்பால். படர்க்கையும், முன்னிலையும் சேர்த்து வச்சு பண்ணணும். தஃஅலு அப்படின்னு தான் வரும். இதுவும் தஃஅலுன்ட்டு தான் வரும்.
கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவள் ஒரு பெண் செய்கிறாள் அப்படின்னு வரும். நீ ஒரு பெண்ணுக்கு என்ன அர்த்தம் வரும்? யானுன் வரும்ன்ற ஒரு தனிப்பட்ட அடையாளம் நம்ம படிச்சிடும். அப்ப லீன அப்படிங்கிறது தான் இது நீ ஒரு பெண் செய்கிறாய் அப்படின்றதுக்கு. அடுத்தது இருமை பாருங்களேன். ஒரு வித்தியாசமும் இல்ல. தஃஅலானி, தஃஅலானி. இன்னும் சொல்லப்போனா ஆண்பாலுடைய தஃஅலானியும் அப்படிதான் இருக்கும். அப்ப மொத்தம் தஃஅலானின்ற வார்த்தை 3 இடத்துல வரும். அவர்கள் 2 பெண்கள் செய்கிறார்கள். நீங்கள் 2 ஆண்கள் செய்கிறீர்கள். நீங்கள் 2 பெண்கள் செய்கிறீர்கள். எல்லாத்துக்குமே தஃஅலானின்ற ஒரே வார்த்தை தான் வரப்போகுது. அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கணும்? இது வந்து 5வது இடம். இது 7வது இடம். ஆமா. இது வந்து 11வது இடம். இந்த இடங்கள்ல எல்லாமே தஃபலானி, தஃபலானி, தஃபலானி தான் வரப்போகுது. ஓகேவா? அப்ப இது எல்லாத்துக்குமே முன்னாடி, பின்னாடி வார்த்தைகள் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து எஃப்அல்ன, தஃப்அல்ன. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். யா வந்துச்சுன்னா அவர்கள், தான் வந்துச்சுன்னா நீங்கள். வெறும் நூன் மட்டும் பின்னாடி சேர்த்திருக்குன்னா என்ன அர்த்தம்? வாவ் நூனா இருந்தா ஆண்பால் பன்மை. வெறும் நூனா இருந்தா பெண்பால் பன்மை. அப்ப அல்ன அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள். அல்ன நீங்கள் பல பெண்கள் செய்கிறீர்கள். முடிஞ்சு போச்சு. அப்ப 6 ஏற்கனவே முடிஞ்சு, இன்னொரு 6 இன்னும் முடிஞ்சு போச்சு. அலுண்டா நான் செஞ்சேன். அலு நாங்க செஞ்சோம். அப்ப அத வந்து ஐ டூ நான் செஞ்சேன். நான் செய்றேன் அப்படின்னு அர்த்தம். அலிஃப் மாரியே ஐ மாரியே இருக்கா அலிஃபு. ஐ டூ நான் செய்றேன். நஃபஅலு நாங்க செய்றோம். தமிழுடைய நானா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அஃபஅலு, நஃபஅலு. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஞாபகம் வந்து உங்களால வச்சுக்க முடியும். 2வது வேற எந்த ஃபேல மாத்துனாலும் ஐன் கலிமா ஹரக்கத் மட்டும் கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா போதுமானது. அதனால தான் ஸ்டார்ட்டிங்ல ஒரு 10 நிமிஷம் நான் ஐன் கலிமாவோட ஹரக்கத்த பத்தியே நான் பேசினேன். அப்ப அத வச்சு நீங்க ஹரக்கத்த வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இந்த யா சேர்க்கிறது, கடைசியில இருமையா இருந்தா அலிஃப் நூன் சேர்க்கணும். பன்மையா இருந்தா வாவ் நூன் சேர்க்கணும். நீ ஒரு பெண்ணா யா நூன் இது எல்லா ஃபேலுக்கும் காமன் தான். ஓகே. ஃபேல் முதாரின்னா இப்ப நம்ம நடத்தி முடிச்சது தான். இதுக்கப்புறம் எல்லா ஃபேலுமே இப்படிதான். அப்ப அலிம அப்படின்னு இப்போ ஒரு ஃபேல் பார்த்தோம். அலிமன அறிந்து கொண்டான். இதோடைய முதாரி எப்படி வரும்னா, யஅலமு. இத மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, யஅலமு, யஅலமானி, யஅலமூன. தஅல்லமு, தஅல்லமானி, யஅலம்ன. தஅலமு, தஅலமானி, தஅலமூன. தஅலமீன, தஅலமானி, தஅலம்ன. அஅலமு, நஅலமு. அப்ப இந்த ஆர்டர பார்க்கையிலே உங்களுக்கு ஒரு சிலது டக்கு டக்குன்னு தெரிஞ்சிரும். எல்லாமே தெரியலனா கூட அஅலமுனா நான் அறிந்தேன், அறிவேன். நஅலமு நாங்கள் அறிவோம். யஅலமூன, தஅலமூன இதெல்லாம் குர்ஆன்லயே வரும். அஃபலா யஅலமூன், அஃபலா தஅலமூன் அப்பலாம் வரும் இல்லையா? அப்ப இதெல்லாமே குர்ஆன்ல வர்ற அந்த மாரி. அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியாது. நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அப்படின்லாம் வரும். இல்லையா? ஸோ அப்ப அந்த மாரி ஃபெயல் வந்து இவ்வளவுதான். என்ன ஃபெயல் மாறுனாலும் அதோடைய சர்ஃப் வந்து இப்படிதான். இப்ப அதே மாரி ஹசூன அப்படின்னு ஒரு ஃபெயல் இருக்கு. என்ன இருக்கு? ஹசூன. ஹசூனன்னா அழகாகினான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஐன்கலிமோட ஹரக்கத்து தொம்மா. அப்ப ஐன்கலிமா மாதில தொம்மானா, முதாரிலே என்னதான்? கண்ணு மூடிட்டு தொம்மா தான். ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்துட்டோம். 2வது எழுத்து சுக்கூனு, கடைசி எழுத்து தொம்மா. ஐன்கலிமாக்கு தான் ஹரக்கத் தேவை. அது தொம்மான்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அழகா சர்ஃப சொல்லிரலாமே. யஹ்சுனு அவன் அழகாகிறான். யஹ்சுனானி அவர்கள் இருவரும் அழகாகிறார்கள். யஹ்சுனூன அவர்கள் பலர் அழகாகிறார்கள். தஹ்சுனு அவள் அழகாகிறாள். தஹ்சுனானி அவர்கள் 2 பெண்கள் அழகாகிறார்கள். யஹ்சுன்ன இங்க வந்து ஒரு ஷத்தா போடுவோம். ரீசன் என்னன்னா, ஆல்ரெடி அந்த ஹசுன அப்படின்ற அந்த ஃபெயல்லயே ஒரு நூன் இருக்கும். பெண்பாலுடைய பன்மைன்னு நம்ம ஒரு நூன் சேர்ப்போம். அப்ப 2 நூன் சேரும்போது, பெரும்பாலும் ஒரே எழுத்து 2 தடவ சேரும்போது அரபுகள் ஷத்தா போட்டுருவாங்க. அப்ப அந்த மாரி யஹ்சுன்ன. இப்ப இத தனித்தனியா எழுதணும்னாலும், முதல் நூனுக்கு வந்து சுக்குன் வரும். 2வது நூனுக்கு ஃபத்ஹா வரும். அததான் ஷத்தான்னு நம்ம சொல்றோம். அப்ப யஹ்சுன்ன. அடுத்து அவர்கள் பல பெண்கள் அழகாகிறார்கள். தஹ்சுனு நீ ஒரு ஆண் அழகாகிறாய். தஹ்சுனானி நீங்கள் 2 ஆண்கள் அழகாகிறீர்கள். தஹ்சுனூன நீங்கள் பல ஆண்கள் அழகாகிறீர்கள். தஹ்சுனீன நீ ஒரு பெண் அழகாகிறாய். சோ யான் வந்திருக்கு இல்லையா? அப்ப நீ ஒரு பெண் அழகாகிறாய். நம்ம சொல்றோம். என்ன அழகாயிட்டே போற? அப்படி சொல்றோம்ல. அப்ப அது தஹ்சுனீன நீ அழகாகிறாய். தஹ்சுனானி நீங்கள் 2 பெண்கள் அழகாகிறீர்கள். தஹ்சுன்ன இங்கேயும் அதே மாரி 2 நூன் சேரையில ஷத்தா போடுறோம். தஹ்சுன்ன நீங்கள் பல பெண்கள் அழகாகிறீர்கள். நான் அழகாகிறேன். அஹ்சுனு நாங்கள் அழகாகிறோம். நஹ்சுனு அப்ப ஃபெயல் சேம் தான். சாரி ஃபெயல் வேற வேறனாலும் சர்ஃப்ங்கிறது
சேம் தான். அதே போல எல்துரிபு, எல்துரிபானி, எல்துரிபுனா, தல்ரிபு, தல்ரிபானி, எல்துரிபுன. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நீங்களும் அத சொல்லி சொல்லி பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாரி என்சுரு, என்சுரானி, என்சுருன, தன்சுரு, தன்சுரானி, என்சுர்ன. நான் உதவி செஞ்சேன், அன்சுரு. நாங்கள் உதவி செஞ்சோம், நன்சுரு. இந்த மாரி வந்து மாத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எந்த ஃபெயிலா இருந்தாலும் இதுதான் ரூல்ஸ். ஸோ லாஸ்ட்டா வந்து குரான் வசனங்கள் பார்த்துட்டு இன்னும் வந்து உங்களுக்கு வாவ்! இதுதான் நம்ம இவ்வளோ நாள் படிச்சோமா? அப்ப இனிமே குரான்ல பார்த்தா சூப்பரா புரியுமே அப்படின்ற ஒரு ஃபீல் வர்றது இந்த டைம்ல தான். ஸோ இப்ப பாருங்க நமக்கு ரொம்ப காலகாலமா நம்ம ஓதிக்கிட்டு இருக்க இந்த சூரத்துல் ஃபாத்திஹால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு ஒரு ஃபெயல் வருது. இய்யாக்கவே விட்டுருங்க. சரியா? நஸ்தஈன் இப்போதைக்கு நம்ம படிக்கல. அதனால வேண்டாம். ஸோ நஅபுதுவ மட்டும் எடுத்துக்கங்க. இப்ப அபத அதுதான் இதோடைய ஃபெயல் மாலி. சரியா? அபத. ஓகே. ஸோ வந்து இதுல யஅ்புது அப்படி சொல்லிட்டு யாவ சேர்த்து 2வது எழுத்துக்கு சுக்கூன் வச்சு, கடைசி எழுத்துக்கு தம்மா வச்சுட்டாங்க. ஐன் கலிமாவோட ஹரக்கத் வந்து தொண்டை எழுத்து இல்ல. அதனால ஃபத்ஹா போடாம கஸ்ராவோ, தம்மாவுலயோ ஏதோ ஒண்ணு தம்மா அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டோம். ஓகே. அப்ப அபதங்கிறதுடைய முதாரி யஅ்புது. இப்ப இந்த நஅ்புதுன்றது எந்த இடத்துல வரும்? ஸ்டார்ட்டிங்ல நூன் சேர்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள்ன்ற அர்த்தம் வருமா? அப்ப நாங்கள் வணங்குகிறோம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். ஈயாக நஅ்புது நாங்கள் வணங்குகிறோம். அதே மாரி தான் இதுவும். நூன் சேர்ந்திருக்கிறனால நாங்கள் செய்கிறோம். நாங்க உதவி தேடுறோம். நஸ்தஈன் அப்படின்றது நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்படின்ற ஒரு அர்த்தத்துல வரும். ஓகே. இந்த ஃபெயல் இன்னும் நம்ம படிக்கல. உதவி தேடுகிறோம் அப்படின்னு இந்த ஃபெயல் படிக்கல. அதனால நான் இத சொல்லல. நஅ்புது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தைன்றதுனால நான் அத சொன்னேன். அதே போல இன்னொரு சூறால காஃபிரூன் சூறால லா அஅ்புது மா தஅ்புதூன் அப்படின்னு வரும். அப்ப லானா இல்லை, மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். மாட்டான் அப்படின்ற அர்த்தம். அஅ்புதுன்றது என்ன அர்த்தத்துல வருது? ஃபேலோட ஸ்டார்ட்டிங்ல அலிஃப் போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அஅ்புது நான் வணங்குகிறேன். ஆனா லா அப்படின்னு வந்திருக்கனால லா அஅ்புது. அப்ப நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகே. அப்ப அலிஃப் போட்டா இப்போதைக்கு அர்த்தத்த விட்டுருங்க. அது எந்த சீகான்னு கண்டுபிடிங்க. சீகான்னா என்ன? முன்னிலையா? படர்க்கையா? தன்னிலையா? ஒருமையா? இருமையா? பன்மையா? ஆண் பாலா? பெண் பாலா? இதுதானே கண்டுபிடிக்கணும். அப்ப அத மட்டும் கண்டுபிடிங்க. அலிஃப் வருதுன்னா, அது நான் செஞ்சேன்ற அர்த்தம். ஓகே. அதே போல ஆம் யதுகுலூன இந்த வார்த்தையில வந்து இந்த ஃபெயல் இந்த வசனத்துல யுகஸிபுன்ற வார்த்தை இருக்கு. ஆனா இன்னும் நம்ம ஆ படிக்கல அத. அதனால நான் வந்து அத சொல்லல. நெக்ஸ்ட் வீக் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். யதுகுலூன இதா ஜா நஸ்ருல்லாஹில வருது இல்லையா? வராய்த அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அப்ப யதுகுலூன இதுல வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்டார்ட்டிங்ல யா வந்திருக்கு. அப்ப முன்னிலை கிடையாது. கண்டிப்பா முன்னிலை கிடையாது. ஏன்னா முன்னிலைக்கு தா தான் வரணும். அப்ப ப படர்க்கை. அவன், அவர்கள் 2 ஆண்கள், அவர்கள் பல ஆண்கள். அந்த மாரி ஏதோ ஒண்ணு. வாவ் நூன் வந்திருக்கு. வாவ் நூன்னா என்ன அர்த்தம்? ஆண்பால் பன்மைன்னு அர்த்தம். அப்ப எதுகுலூன அவர்கள் பல ஆண்கள் நுழைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். எதுகுலூன. அப்ப இது ஆண்கள மட்டும் குறிக்கல. பொதுவாவே அவர்கள் நுழைகிறார்கள். முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் நுழைவார்கள் அப்படின்ற அர்த்தம். அப்ப நுழைவார்கள். அப்ப நீங்க வந்து பார்ப்பீங்க. இஸ்லாத்துல எப்படி எல்லாரும் நுழையிறாங்க நீங்க பார்ப்பீங்க. எல்லாரும் எப்படி இஸ்லாத்த ஏத்துக்கிறாங்க நீங்க பார்ப்பீங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது எதுகுலூன அவர்கள் நுழைவார்கள். இது ஆண்பால் வார்த்தையா இருக்கு. ஆனா அர்த்தம் ஆண்பால், பெண்பால் 2க்கும் காமனா தான் அல்லாஹ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்ஃபா பார்த்தீங்கன்னா, இது ஆண்பால் பன்மை. அதே போல தான் யம்னஊன ஸ்டார்ட்டிங்ல யா வந்திருக்கு. அப்ப முன்னிலை இல்ல படர்க்கை. வாங்னூன் வந்திருக்கு. அப்ப இது பன்மை. அப்ப யம்னஊன அவர்கள் தடுப்பார்கள். மனஅ அப்படின்னா தடுத்தான். யம்னஉ அப்படின்னா தடுக்கிறான். அப்ப அவன் தடுக்கிறான். அவர்கள் இருவர் தடுக்கிறார்கள். அவர்கள் பலர் தடுக்கிறார்கள். சோ அவங்க அற்ப பொருளையும் தடுத்துக் கொண்டிருப்பார்கள். யம்னஊனல் மாஊன் அராய்த்தல்லதி சூரா. அப்ப இந்த மாரி குரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸ்டார்ட்டிங்கையும், லாஸ்ட்டையும் பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு அது என்ன இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிரும். அதேபோல கல்லா சௌஃப தஅலமூன் சொன்னேன் பாருங்க. யஅலமூன, தஅலமூன வரும். அப்ப தா வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் அப்படின்ற அர்த்தத்துல நீங்கள் அப்படின்ற முன்னிலை அர்த்தம். வாங்னூன்ல இருக்கு. அப்ப ஆண்பால் பன்மை. அப்ப அலிம அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிவீர்கள், அறிந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப தஅலமூன நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்க இனிமே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இது ஆண்பால், பெண்பால் 2க்கும் காமன் தான். இங்க பார்த்த யம்னஊன,
எதுகுலூன, தாயலமுனலாம் ஆண்பால் வார்த்தையே அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கான். தனித்தனியா ஆண்கள், பெண்கள் தனித்தனியா பேசிட்டு இருக்க முடியாதுன்றனால, அல்லாஹ் எல்லாத்தையும் பொதுப்படையா ஆண்பால்ல சொல்லிட்டான். ஆனா அதுல பெண்களும் அடங்குவாங்க. ஆனா சர்ஃப் ரீதியா பார்த்தா இது ஆண்பால் பன்மைதான். அதே போல குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அப்ப அஊது பில்லாஹின்னு சொல்றான். அஊதுல இருக்கிறது என்னது? இந்த ஃபேல் படிக்கல. ஆனா ஸ்டார்ட்டிங்ல அலிஃப் வர்றத வச்சு தெரிஞ்சுக்கணும். நான் செய்கிறேன் அப்படின்ற அர்த்தம். அப்ப நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஆத யஊதுன்னா பாதுகாவல் தேடுறது. அப்ப நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்ற அர்த்தத்துல வரணும். அதே போல யஹ்சபு. சோ ஹசிப அப்படின்றது 3 எழுத்து. அத வந்து முதாரியா மாத்தையில ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்திருக்காங்க. கடைசியில எதுவுமே இல்ல. இருமை பன்மைக்கானது எதுவுமே இல்ல. அப்ப யஹ்சபு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஆண் செய்கிறான் அந்த அர்த்தம். அப்ப அ எண்ணிக்கொண்டு இருக்கிறான், நெனச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தான் யஹ்சபோட அர்த்தம். அவன் எண்ணிக்கொண்டு இருக்கிறான். அவன் நினைத்துக் கொண்டு இருக்கிறான். யஹ்சபு. அவனுடைய செல்வம் அவன நிரந்தரம் ஆக்கிரும்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். நினைத்துக் கொண்டு இருக்கிறான். பிரசன்ட் டென்ஸ்ல அல்லாஹ் சொல்றான். யஹ்சபு. நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பன்மைன்னா எப்படி வந்திருக்கும்? யஹ்சபூன அப்படின்னு வந்திருக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தஹ்சபூன இப்படி மாறி மாறி வரும். ஸோ இப்போதைக்கு ஃபில் முதாரினா எப்படிலாம் வருதுன்னு மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அத அடுத்த வாரத்துல இந்த மாரி அ சர்ஃப் எப்படி மாத்துறோங்கிறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம சென்டென்ஸ வச்சு இன்னும் அசைன்மென்ட்ஸ்லாம் இன்ஷா அல்லாஹ் குடுக்கும்போது, இன்னும் ஃபில் முதாரி நல்லா மனசுல பதிஞ்சிரும். ஸோ இதோட இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.